திரட்டி திரட்டி அடிச்சுட்டான். அடிக்க உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கு வச்சு உரிச்சிட்டான். ஒரு அடியா, 2 அடியா, 3 அடியா? ஐயா உங்க விட்டு அடியா எங்க விட்டு அடியா? கொண்டாட்டி அடிச்சாலும் பேணி அடிக்கணும். அம்மா அடியிலே ஒரு மொய்யடி மெய்யடி. யா இந்த சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிய? கோயில் கூட அவளை உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் உரின்னு உரிச்சிட்டான். உரிச்சிட்டான் ஐயா. ஒரு தொட்டுத்தாலி கட்டிய மணவாட்டி பாருங்க. அம்மோ அமையா. முழிக்கு அஞ்சாத மனைவி என்னைக்காவது அடிக்க அஞ்சுவாளா? முழிக்கு அஞ்சாவா? என்னைக்கும் அடிக்க அஞ்ச மாட்டா. ஆம்பளை முழிக்கிற முடியல பெண்ணா பிறந்தவ கிட்டுக்கிட்டுன்னு ஆடணும். முழிக்க முடியல எல்லாம் போனமா ஆகல. இப்போ இந்த அம்மா முழிச்சான்னா இவர் தான் கிட்டுக்கிட்டுன்னு ஆடுதாரு. இந்த அம்மா முழிச்சா அவர் கிள்ளி போயிரும். ஆம்பளை முழிக்கவா இவா அடங்கவா? அம்மோ அமையா. அடிக்க முழிக்க அஞ்சாத மனைவி என்னைக்காவது அடிக்க அஞ்சுவாளா? எல்லாம் உறுத்துருவா அஞ்சியா. இவ்வளோ அடித்த அடி பொறுக்க முடியாமல் நம்ம என்னத்தை புதுசா அடிச்சிட போறாரு. எப்பவும் அடிக்கக்கூடிய அடிதானே. அடுத்த வீடு ஆண்டி முத்து வீட்டுக்கு போய் அம்மோ அமையா. ஆண்டி வண்ணார் வீட்டுல போய் அடைக்கலமா இருந்துகிட்டா. ஆமா ஆண்டி வண்ணார் வீட்டுல அடைக்கலமா போய் இருந்துட்டாளே. ஆண்டி வண்ணார் யார் தெரியுமா? அது யார் ஐயா? இவளுக்கு மாமா மகன் மச்சா வீடு. அந்த பழைய மச்சா வீடு. யார் வீட்டுக்கு போனாலும் மாமா மகன் மச்சா வீட்டுக்கு போகலாமா? போக கூடாது. அங்க போய்த்தான் இவளுக்கு வினையே வந்தது. அப்ப அங்க கால் வைக்க போய் தான் அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டா. அடுத்த வீடு ஆண்டி முத்து வீட்டுல போய் அடைக்கலமா உட்கார்ந்துகிட்டா. ஆமா அடைக்கலமா இருக்காளே. என்ன யாரு வீட்டுக்கு போனாலும் மாமா மகன் மச்சா வீட்டுக்கு போகலாமா? மச்சா வீட்டுக்கு போக கூடாது. வேலையை காமிச்சிருவான். மாமன் மகளை கண்ட வாயும் இருக்காதா? ஆமா இருக்கா. மாங்காய கண்ட கையும் இருக்காதா? ஒரு காலம் இருக்காது. அந்த பழமொழி இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு ஐயா. ஒரு மாமன் மகளை பக்கத்து ஊர்ல கட்டி கொடுத்திருப்பாங்க. ஆமோ அமையா. கீழ பிள்ளையார் குளத்துல இருந்து செலியநல்லூர் கட்டி கொடுத்திருப்பாங்க மாமன் மகளை. நம்ம கட்டி கொடுத்திருப்பாங்க. அந்த மகராசி 2-3 பிள்ளைக்கு தாயாயி கோயில் கொடைக்கு கீழ பிள்ளையார் குளத்துக்கு வந்திருப்பா. ஆமா 2-3 பிள்ளைக்கு தாயா இருப்பா அந்த அம்மா. அவன் ரோட்ல போனான்னா இவன் சொல்லுவான், என்ன ஏன்னா கருத்தப்பாண்டி என்ன அண்ணா போறாள்ல 3 பேருக்கு மத்தியில ஒரு சிகப்பு சேலை கட்டிக்கிட்டு. சிகப்பு சேலை கட்டி போறாள்ல. அவ யார் தெரியுமா? அது யாரு? எனக்கு முறை பொண்ணாகும். அவ முறை பொண்ணு. நான் கட்டக்கூடியவா. நான் கட்டக்கூடியவனை தான் கீழே செலியனூர்ல கட்டி கொடுத்துட்டாங்க. ஆமா நான் கட்டி கூட நினைச்சா அதுக்குள்ளேயும் தட்டி போயிட்டான். வாவி நீ தான் கட்டலையா? அடுத்த வீட்டுல கட்டி கொடுத்தவளை பத்தி நான் நீ பேசுத. அடுத்த கருதி நீ ஏன் பேசுத? உன் படத்தை மேல ஓட்டு. அவளை கட்டினம் புருஷன் கண்டாமனா என்ன கதி ஆகும்? சொட்டே முறிச்சிருவான். அத போல இந்த மகளம்பூ பெண்ணானவள் அடி மறுக்க முடியாம அடுத்த வீட்டுல போய் நுழைந்தாள். அதோ ஆண்டி முத்து வீட்டுல போய் அடைக்கலமா இருந்துட்டா. அப்படி இருக்கும் போது கருப்பசுவாமியுடைய ஆலய திருவிழாவிலே நமக்கு அன்பளிப்பு செய்த புண்ணிய பூமான்கள் யாரெல்லாம் நேதாஜி ரத்தங்கள் சார்பாக விராட் சிவன் தேவ் அவர்களும் லவன் கார்வி அவர்களும் பாலா பிரபு என்பவர்களும் ஆர்சி மதன் அவர்களும் என்ஆர் மாடசாமி அவர்களும் கோழிமுத்து அவர்களும் வீரமுத்து அவர்களும் காட்டு லவன் அவர்களும் லவக்குமார் அவர்களும் வேல்குமார் அவர்களும் வேல் என்பவர்களும் அப்பு முத்து என்பவர்களும் அமரன் முத்து என்பவர்களும் உருட்டு முத்து என்பவர்களும் கார்த்திக் ஏபிசிடி அவர்களும் உதயகுமார் அவர்களும் ஸ்டாய் பால்ஸ் கார்த்திக் குருப்ஸை சேர்ந்தவர்களும் நமக்கு 100,000 முன்னை அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். உங்களுடைய குடும்ப உலகோத்த வள்ளிவழி வம்சங்கள் எல்லாம் என் ஆண்டவன் கருப்பசுவாமி அருளை பெற்று சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகளம்பூ பெண்ணானவள் அடுத்த வீட்டுல போய் இருந்தாள். ரஜகமுத்து அரமனைக்கு வந்தா. வருகிறா நடந்ததெல்லாம் அம்மா அருணகிரி கண்ணால கண்டா. அம்மா சொல்லுதா தன் மகனை கூப்பிட்டு புத்திமதி எல்லாம் சொன்னா.
அடே ரஜகமுத்து, ஏ ரஜகமுத்து, உனக்கு மண்டையில சரக்கு இருக்காடா? கொஞ்சமா கூறு இருக்காடா உனக்கு? எங்க அண்ணன் மக ஆமா மகளும் 1000 தவறு பண்ணிருந்தா. அவ 1000 தவறு பண்ணனாலும் என்கிட்ட வந்து நீ ஆவலாதி சொல்லலாம், என்கிட்ட அவலாதி சொல்லலாம், அவ அப்பாட்ட போய் ஆவலாதி சொல்லலாம், சொல்லலாம் இல்ல ஊர் நாட்டாமைட்டு போய் ஆவலாதி சொல்லலாம். ஆமா ஆமோ ஆமையா மாரியப்ப நாட்டாம இருக்காரு அவட்டு சொல்லலாம். ஏன்டா நடு தெருவுல போட்டு நீ அடிச்சே? நடுத்தெருல போட்டு பிள்ளையால அடிக்கலாம் அந்த பிள்ளைய. அவ அடித்தடி பொறுக்காமத்தான் ஆண்டி முத்து வீட்டுல போய் இருக்காடா. அவ ஆண்டி முத்து வீட்டுல போய் இருக்காடா. அங்க எதுவும் இல்லாம அடியாம இருப்பனா அவ அடுத்த வீட்டுக்கு போவாளா? நீ அடிக்காம இருந்தா போயிருப்பாளாங்க. அதனால என் கவலை இல்லை மகனே, என் மகனே கவலை இல்ல. இந்த ஊர் உலகத்துல இல்லாததா நடக்கப்பா. ஆமா இல்லாதப்பா நடத்திட்டேன். இந்த ஊர் உலகத்துல பார்த்தீங்கன்னா என்ன தொட்டு தாலி கட்டிய மனவாட்டியானவள் ஆமோ ஆமையா அவ கத்திக்கிட்டு போன வேளை, கத்திக்கிட்டு போன வேளை தனம் அழைக்க வேணும், ஊர வீடு போன வேளை தனம் அழைக்க வேணும், வீடு போன வேளை தான் அழைக்க வேணும். மகனே ரஜகமுத்து அடிய போக வேணும், பூவை அழைத்து வாழாவும் சொல்லும் போது முத்து யாது சொல்லம் மாறினகிரி மக ரஜகமுத்து அடுத்த வீடு போன வேளை அழைத்து வாழ மாட்டேன் அம்மா. ஊரா வீட்டுக்கு போன வேளை காலமும் அழைக்க மாட்டேன், கத்திக்கிட்டு போன வேளை கண்டிப்பா அழைக்க மாட்டேன். அம்மா அருணகிரி அடித்தால் என்ன அம்மா இடத்துல ஓடி வந்து அது சொல்லிடலாம், அப்பா வீடு போயிடலாம். அண்ணன் பெற்ற தலைமகள் தான் மாமன் மகன் மச்சா வீடு ஆண்டி முத்து வீட்டுக்கு அடைக்கலமா போயிருக்கா. ஆண்டி முத்து வீடு போன பூவை அழைக்க மாட்டேன், மச்சா வீட்டுக்கு போன வேளை ஏற்க மாட்டேன். அடுத்த வீடு போன வேளை வீடு போன வேளை கண்டிப்பாக அழைக்க மாட்டேன். சொல்லும் போது அது மகன் சொல்லும் போது அருணகிரி வரவழைத்தாள் புத்திமதி சொல்லுவாளா. மகன் ரஜகமுத்து வீடு போன வேளை அழைத்து வாழ மாட்டேன் என்று சொல்லாதேடா. அயோத்தியை ஆண்டு வாரும் பகவான் அவருடைய மனவாட்டி ராமன் தேவி ஜானகியை இலங்கையை ராவணன் தான் எடுத்து கொண்டு போய் 10 மாத காலமாக சிறையிலையும் அடைத்தானே. ஏற்பட்ட சீதையை சிறை போன சீதையை ராமன் கொண்டு வந்து அயோத்தியில் வாழலையா. அடுத்த நாடு போன வேளை ராமன் அழைத்து வந்து அயோத்தியில் வாழும் போது அடுத்த வீடு போன வேளை அழைத்து வாழ்ந்தால் என்ன சொல்லும் போது
ரஜகமுத்து அவன் மறுபடி சொல்லுறானே அம்மா அம்மா அருணகிரி அடுத்த வீடு போன வேளை வாழ வேணுமான அம்மா ராமனுக்கு பழக்கம் அம்மா ராமனுக்கு பழக்கம் அம்மா எனக்கு பழக்கம் இல்லை கூல சூரிய கூல சந்திரகூலம் ஆசையை பிடித்ததோடு என்ற ராமன் போல என்னையும் நினையாதம்மா மன்னாரூட குலமதியிலே மன்னாரூட குலமதியிலே வடுவிருந்த சேகவன் அருணகிரி பெண்ணானவளை அடுத்த வீடு போனவளை அழைத்து வைத்து வாழ வேண்டுமானா அது ராமனுக்கு தான் பழக்கம் அம்மா. அந்த பேடி ராமனுக்கு பழக்கம், எனக்கு பழக்கம் கிடையாது. ராமன் குலமோ சூரிய குலம் அம்மா. சூரிய குலம் அல்லவா? என் குலமோ சந்திர குலம் அம்மா. சந்திர குலம் அம்மா. சூரிய குலத்துக்கு ஏற்றுக்கொள்ளும், சந்திர குலத்துக்கு ஏற்றுக்கொள்ளாதம்மா. ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாதம்மா. பெண்ணாசை பிடித்தவன் பேடி என்ற ராமனை போல மட்டும் என்ன நினையாத, என்ன அந்த நினையாத, அவரை மாதிரி என்ன நினையாத. மன்னார் குலத்துல வடுவிருந்தாலும் சேர்க்க மாட்டா. ஆமா, சேர்க்க மாட்டாங்க மாரியப்பா என்று ரஜகமுத்து சொல்லும் போது, ஆமோ அமையா அங்க யாரு இருக்கா தெரியுமா? யாரு இருக்கா? நகர் சோதனை பார்க்க போன ராமபிரான் மந்திரியாகப்பட்டவன். அந்த மந்திரியானவர் இந்த ரஜகமுத்து வண்ணார் சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் காதாலே கேட்காரு. ஐயோ பாவி தெய்வமே, ஐயோ பாவி தெய்வமே. ரஜகமுத்து என்ன இருக்க என்ன வார்த்தைகளை சொல்லிவிட்டான் பாவி. என்ன இருக்க என்ன வார்த்தையை கூறிவிட்டான். ராமனை பற்றி இவ்வளவு இழிவாக பேசிவிட்டானே. ஆமா, அவரை பத்தி ரொம்ப கவலமா பேசிட்டானே. இந்த ரஜகமுத்து சொன்ன வார்த்தை, ஆமா சொன்ன வார்த்தை, ராமபிரான் இடத்துல நாம சொல்லாம இருந்தோமானா, ஆமோ நமக்கு ராம தோஷம் பிடிக்கும் அல்லவா, நமக்கெல்லாம் ராம துரோகம் பிடிக்கும் என்று. ஆமோ அமையா நகர் சோதனை பார்க்க போன ராமபிரான் மந்திரியாகப்பட்டவன். என்ன வெள்ளி விடிய கால நேரத்தில், விடிய கால நேரத்தில் கண்ணீரையும் வடிப்பான் மந்திரியும் பெருநடையும் அரண்மனைக்கு வருவான். வாசலில் இருந்ததோரு அசையாமணி பிடித்தல்லவோ மந்திரியும் அடிக்கும் போது ஓசை காதில் கேட்டு படுத்திருந்த ராமபீரான் பதறித்தான் முழிப்பாராசல் வருவாரா மந்திரியார் முகத்தை பார்த்து மந்திரியே சோதனை பார்க்க போனா கண்ணீரையும் வடிப்பதென்ன கவலையோடு வந்ததென்ன சொல் மகனே ராமபிரான் கேட்கும் போது ராமனுட மந்திரியும் கையெடுத்து வணங்குவார அயோத்தியை ஆண்ட ராமா
பொழுதும் ஐயோ ஓர்த்தி பட்டணத்தில் ராமன் என்று சொல்லு ஓர்த்தியில் வாழலாமா ஸ்ரீராமன் என்று சொல்லு சீதையோடு வாழலாமா யாருக்கும் கேவலமா யோகத்தில் வாழலாமா ஸ்ரீராமா அயோத்தியை ஆண்ட ராமா உங்களோட மந்திரியும் ஊருக்குள்ள போயல்ல சோதனை பார்க்க போனே அயோத்தி மக்கள் எல்லாம் உங்களையும் பேசவில்லை ஆட்சியை தான் பேசவில்லையே அரண்மனை தருவதில்லை நாரூடம் வளவதில்லை வழக்கு ஒண்ணு நடந்துதையா மந்திரியும் குழி பக்கத்தில் ஒளிந்திருந்து கேட்டனையா என்ன வழக்குத்தானே என்ன வழக்குத்தானே இது சமயம் நடந்துதையா அருணகிரி பெற்ற மகன் தான் அரும மகன் ரஜகமுத்து. அந்த ரஜகமுத்து அவன் மனைவியான மகளம்பூ அண்ணன் வாங்க போனவள். அண்ணன் வாங்க போனவள அழுக்கடுக்க போனவா வெகு நேரம் கழிச்சு வந்ததுனால ரஜகமுத்து மனைவிய தாறுமாற ரோட்ல போட்டு அடிச்சுட்டான். அவன் யாருக்கு மாறு போட்டு அடிக்கானையா அந்த பிள்ளைய. அவ அடித்த அடி பொறுக்காமல் அடுத்த வீட்டுல அடைக்கலமா இருந்தா. அவளும் தான் எவ்வளவுதான் நேரம் தான் வேதனை தாங்க முடியாம இருப்பா. அவ அம்மா அருணகிரி மகனை கூப்பிட்டு புத்திமதி எல்லாம் சொன்னா. எவ்வளவோ சொன்னா அவன் கேட்க மாட்டுக்கானே. டே மகனே ரஜகமுத்து, ரஜகமுத்து அடுத்த வீடு போனவள அழைத்து வாடான்னு சொன்ன உடனே அவையா நீ அடிக்க போய்த்தாவ அடுத்த வீட்டுல போய் இருக்காடா. இல்ல அடுத்த வீட்டுக்கு போவாளா ரஜகமுத்து. மனைவிய கூட்டிட்டு வான்னு சொன்ன உடனே கூட்டிட்டு வாடா ரஜகமுத்து. அதுக்கு ரஜகமுத்து என்ன சொன்னான் தெரியுமா? என்னையா சொல்லுகிறான்? அம்மா அருணகிரி பெண்ணானவளே, அருணகிரி பெண்ணானவள அடுத்த வீடு போனவள அழைத்து வைத்து நான் வாழ மாட்டேன் அம்மா. ஒரு காலம் வாழ மாட்டேன் அம்மா. ஊரா வீட்டுக்கு போனவளை ஒரு நாளும் அழைத்து வைத்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப நான் அம்மா அருணகிரி மகனுக்கு புத்திமதி எல்லாம் சொன்னா. என்னையா சொல்லுகிறா? டே மகனே ரஜகமுத்து, ரஜகமுத்து அடுத்த வீடு போனவளை அழைத்து வாழ மாட்டோம்னு சொல்றியப்பா. இப்படி வீரப்பா பேசியப்பா வீரப்பா. அயோத்தியாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ராமபீரான், அந்த ராமபீரான் சிறை போன சீதாதேவியை சிறை மீட்டு கொண்டு வந்து வாழலையா? அவரே வாழலையா? அவளை கூட்டு வந்து அடுத்த நாட்டுக்கு போனவளை அழைத்து வந்து வாழவில்லையா? இன்னைக்கு வாழாமலா இருக்காரு. அவரை விட நம்ம என்னடா பெருசுன்னு அம்மா சொன்னா. அவரை விட நம்ம என்னடா பெரிய ஆளு. அதுக்கு அந்த ரஜகமுத்து என்ன சொன்னான் தெரியுமா? நம்ம விட்டு கொடுக்காம தாலேதான். அம்மா அருணகிரி பெண்ணானவளே, அருணகிரி பெண்ணானவளே அடுத்த வீடு போனவளை அழைத்து வைத்து வாழ வேண்டுமானால் அந்த ராமனுக்கு தான் பழக்கம் அம்மா. அந்த பேடி ராமனுக்கு பழக்கம், எனக்கு பழக்கம் கிடையாது. பெண்ணாசை பிடித்தவன் பேடி என்ற ராமனை போல என நினையாதம்மா. அவன் ஏற்கனவே அதுல மோசமான ஆளு. மன்னார் குலத்துல வடுவிருந்தால் சேர்க்க மாட்டாங்க. அடுத்த நாடு போனவளை அழைத்து வந்து ராமன் தான் வாழ வேண்டும், அவர் தான் வாழ வேண்டும். என்னால வாழ முடியாது என்று சொல்லிவிட்டான் சுவாமி. ஆமோ ஆமையா, இதுதான் நடந்தது என்று மந்திரி ராமனை கூப்பிட்டு சொன்னார். ஆமா ஆமா விவரமா எடுத்து சொல்லுதாரு.
இதையெல்லாம் காது கொடுத்து கேட்ட ராமபிரான், அந்த ராமபிரான் அடே மந்திரி பிரதானி ரஜகமுத்து உலகத்துல இல்லாதது சொல்லவில்லையப்பா. அவனு புதுசா சொல்லலையப்பா. என் மனைவியான சீதாதேவி சிறை போனது உண்மைதான்டா. அவ போனது அங்க போனது நான் பார்த்த மேல உண்மைதானே. நான் சிறை மீட்டி கொண்டு வந்தது வாழ்வது உண்மைதான்டா. நான் கூட்டு வந்து வாழக்கூடியது உண்மைதானே. இப்போ அவன் உண்மையத்தான் சொல்லியிருக்கான், அதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம். அவன் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான், உண்மையத்தான் சொல்லுவான். நம்பப்பா. மந்திரியை அனுப்பி வைத்தார் ராமபிரான். ஆமோ ஐயா. அவருக்கு பகலெல்லாம் தூக்கமில்லை. தூக்கமே கிடையாது, முகத்தை பார்க்க தெரியுது. மந்திரி சொல்வது உண்மையா? ஆமோ அமையா. அந்த ரஜகமுத்து சொல்வதுதான் உண்மையா? அவரு சொல்வது உண்மையா, இவரு சொல்வது ஜாமி கும்பிட போறாங்க. உண்மையும் பொய்யும் நாமல் தெரிய வேண்டும், அறிய வேண்டும், புரிய வேண்டும். நாமளோ இன்றைய தினத்தில் நேருக்கு நேர் போக வேண்டும். ஆமோ அமையா. நகர் சோதனை பார்க்க வேண்டும் என்று ராமபுரான். ஆமோ அமையா. அன்று ராத்திரி பேசிட்டு போட்டோம் ஐயா. லைஃப் தானே ஐயா, கோயிலுக்கு கூட லைஃப். அப்படி இடம் அங்க கிடக்கு, இடம் அங்க கிடக்கா. அவங்களுக்கு வயசு 2 கெட்ட வயசு. நம்ம 21 வயசுனா கொஞ்சம் வெட்டு விட்டு நிற்பான் தம்பி. உண்மையும் பொய்யும் நமக்கு தெரிய வேண்டும். ஆமோ அமையா. மந்திரிக்கு பதிலாக ராமபிரான் போக வேண்டும் அல்லவா. நாமோட உண்மையும் பொய்யும் தெரிய வேண்டும் என்று, அறிய வேண்டும், புரிய வேண்டும் என்று மாலன் நல்லோ கருக்கல்ல ராமபிரான் மேல போட்டு ஆளி கம்படு ஊருக்குள்ள வருவார். அரண்மனை தருவாரு ரஜகனூட குலமாதி அருட வளவதியிலே ராமவீரன் வருவார். குழி பக்கத்தில் ஒளிந்திருந்து கேட்பார். ஆழத்தினமாதி ராமவீரன் அங்கிரு அருட வளவதியிலே குருசாமி வண்ணார் மகன் வீடு வந்தாரம் பேசுறார். இளந்தரி மருமகனை வரவழை சொல்லுவார். ஐயா மருமகன் நடந்ததெல்லாம் மறந்திடுங்கோ, என்னுடைய மகளைத்தான் நீங்களும் அடிக்க போய் அடுத்த வீடு போய் நுழைந்த கவலை இல்லை. உங்களுடைய மனைவியை உடனடி அழைத்து வாங்கனார் சொல்லும் போது மகன் ரஜகமும் மாமா தாய் மாமா உங்களுடைய மகள் தான் மகளம்பூ பெண்ணவள் வந்தால் அடித்தால் என்ன வந்தான் அடித்திரு உங்களுடைய இடமாதி அது சொல்லிடலாம். உங்களுடைய மகதான் மாமன் மகன் மச்சா வீடு போயிருக்கு. மச்சா வீடு போன வேளை அடுத்த வீடு போன வேளை வாழ மாட்டேமா. வீடு போன வேளை ஒரு காலமும் அழைக்க மாட்டேமாரிடமாதி மருமகனும் சொல்லும் போது சொல்லுவார். மருமகன் அடுத்த வீடு போன வேளை அழைத்து வாழ மாட்டேன் பேசலாம். அயோத்தியை ஆண்டுவார் ராம பகவான் வீட்டு கொண்டு வந்து ராமன் வாழலையோ அவரை விட நம்ம என்ன மாமனார் சொல்லும் போது மருமகனும் யாரு சொல்
அம்மாவே மாமனாரே அடுத்த வீடு போனவள் அழைத்து வாழ வேணுமா ராமனுக்கு பழக்கம் எந்தனுக்கு பழக்கம் இல்லை ராமனுடைய குலந்தான் சூரிய குலமாமா என்னுடைய குலந்தான் சந்திர குலமாமா வண்ணாருடைய குலமாதியிலே இருந்த சேர்க்க மாட்டார் மக எனக்கு வேண்டாம் மகளம் பூவு வேண்டாம் என்று மகளம் பூவும் சொல்லுவாரோ பிறந்த பிள்ளையே தளவாய் மாடல் கருப்பசாமி சேர்வாரா சேர்வாரா சரிதாமோ சரிதாமோ வேப்பங்குள கையில் பேச்சியம்மா பாதாள கண்டி விளையாடி விளையாடி வருவாயா வேப்பங்குள கையில் விளையாடி வாராளே
பாடுவனே நானு ஒன்னை பிறந்த பிள்ளை குமாரன் கருப்பு சுவாமி சுவாமி கதைகள் பாட கருப்பு சுவாமி அருள் புரிவார் கதைகள் பாட அருள் புரிவா முத்து சொன்ன வார்த்தை ராமவீரங்காதில் கேட்டு கண்ணீரும் கவலையுமாகிய அரண்மனைக்கு வருவார அயோத்தி ராமரிடம் மந்திரி சொன்னது முத்து சொல்லிட்டானே நாடு ஒரு பொழுது அயோத்தி பட்டணத்தில் சீதையோடு வாழ்ந்தோமானால் தெளிவு வந்து சேரும் வாழ்ந்தோமானால் சங்கடங்கள் வந்து சேரும் மனமதில எண்ணிக்கொண்டு அரண்மனைக்கு வந்ததோரி அரண்மனை தன்னதிலே அதிசயமோ நடக்குதையோ ஒரு மாமியாளும் கோசல்லா தேவி அவள் மகள வரவழைத்தாள் அம்மா சீதாதேவி இலங்கை தேசத்திலே இலங்கை ராவணந்தா சிறையெடுத்து கொண்டு போய் சிறையிலையும் அடைத்தானம்மா ஏற்பட்ட ராவணனுக்கு தலை இருக்கும் என்று 20 கையும் உண்டு உலகத்தில் சொல்லுறாரே உண்மையா பொய்யா என்று மாமிமது சொல்லிடம்மா கேட்கும் போது விதியும் தெரியாமல் ராமன் தேவி ஜானகியாளே பேப்பர கையில் எடுத்தானிதான் பிடித்து தலையும் வரைந்தாளே 20 கடமும் பாட்டு எத்த கோசல்லையாளே ராவணன் உருவப்பாடும் சாமிமாறு இடமதிலே மருமகளும் காட்டியல்லோ ராமண்ணன் படத்தைத்தானே மடிப்பாளா ராமவீரன் அமர்ந்திருக்கும் மெத்தையிலே
ஒழித்து வைத்தார் ராமபிரான் முத்து வார்த்தையாலே கண்ணீரும் கவலையுமாகியா மனைக்கு வருவாங்க யாரிடமும் பேசாமல் ராமவீரன் அமர்ந்திருந்தார் சூறாவளி காற்று தானே சுழட்டி அடித்திடுமா வைத்த படம் அதுதான் ராவணன் உருவப்படம் ஆற்றிலையும் தான் பறந்து ராமவீரன் பாதம் அதில் உருவப்படம் விழுந்துதையா கையில் எடுத்த பொன்னாரும் சொன்னது போல நம்ம தேவி ஜானகி தேசம் விட்டல்ல வந்துட்டால ராவணனை மறக்காமல் மனமதில் எண்ணிக்கொண்டு ராமனுக்கு தெரியாமல் ராவணன் படத்தானே சீதாதேவி தான் வரைந்து பார்த்து கொண்டு இருக்காளே நினைத்து தாயிருப்பாள் ராமபிரான் மனதில் எண்ணி கவலையும் வரவழைத்தார் தம்பி பரதாழ்வார் தம்பி பரதாழ்வார் யாருக்கும் தெரியாமல் அன்னையான ஜானகியை கொண்டு போய் காட்டில் விட்டு வாடா தம்பி ஒத்தையில கொண்டு போய் மோசம் செய்து வாடா தனிமையில கொண்டு போய் உலையும் செய்து வாடா அறியாமல் என்று சொல்லி அயோத்தியில் வாழலாமா ஸ்ரீராமனா என்று சொல்லி சீதையோடு வாழலாமா கண்ணாருக்கும் கேவலமா கேவலமா யோகத்தில் வாழலாமா வல்லர்கள் புகழும் நாடு பிள்ளையார் குளமாறில குல சமுதாயத்தில் கருப்பசாமி வாசலில் அன்பளிப்பு செய்தவர்கள் என்னுடைய தம்பியான உடையார் தேவர் என்பவர்கள் 100 லட்சம் கொண்டு வந்து அன்பளிப்பக செய்திருக்கார் அவர்களுக்கு அடுத்தாற் போல பிள்ளையார் குளம் அதில ஆண்டு வந்த செல்லச்சீமா உடைய சித்தப்பாவும் மாரியப்ப தேவரை இருந்து பெற்ற மகள் அருமையான தம்பியான சண்முகவேல் தேவரையோ 1 லட்சம் கொண்டு வந்து அன்பளிப்பாக செய்திருக்கார் உங்களோட வாசல் எல்லாம் கருப்பசாமி இருக்கும் கருப்பசாமி
மாடன் கிருபையாலே வாழண்ணுமா 100 கோடி வாழண்ணுமா 100 கோடி ஆயாண்டி அருளாலே முக்குலத்து வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கம் முக்குலத்து வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கம் மக்களையும் தவிக்க விட்டு மரணம் மனது இது கேட்டு மனங்கல்லங்கிடலானோ மல்ல மறந்த முகத்தை காணுவான் மனங்கல்லங்கிடலானோ மல்ல மறந்த முகத்தை காணுவான் மறைந்த முகத்தை காண மரங்கலங்கிட இவர் மறைந்த முகத்தை காண நெஞ்சுறுதி கொண்டவராம் நெஞ்சுறுதி கொண்டவராம் அஞ்சாத வீர சிங்கம் 56 வயதினிலே வாழ்வை மறந்தார் தேவராமராக உந்துகின்றார் அவனி வாழ்வை மறந்தார் தேவராமராக உந்துகின்றார் அவனி வாழ்வை தேவராமராக இருந்தார் அவனி வாழ்வை தேவராமராக மறைந்தார் அவனி வாழ்வை மறந்தார் தேவராமராக உந்துகின்றார் அவனி வாழ்வை தேவராமராக இருந்தார் திறமை உள்ள உக்கிரவாண்டிய தேவர் பெற்ற திறமை உள்ள உக்கிரவாண்டிய தேவர் பெற்ற பிள்ளையடா திறமை உள்ள உக்கிரவாண்டிய தேவர் பெற்ற இறந்து போன செய்தி கட்டு இந்தியாவில் மக்கள் ஆட்சி நிறைவாச்சு இதயங்கலங்கள் ஆட்சி நிறைவாச்சு இதயங்கலங்களாய் நடை இருளடைஞ்சு போச்சு இதயங்கலங்க நடை இருளடைஞ்சு போச்சு ஒன்றுபட்ட வெள்ளையரே ஒழித்து கட்டவேணுமென்று ஒன்றுபட்ட வெள்ளையரே ஒழித்து கட்டவேணுமென்று அது ஒரு காலத்தில போராட்டத்தில் ஆர்வத்தோடு குதித்தார் ஆங்கிலேயரை எதிர்த்தார் ஆர்வத்தோடு ஆங்கிலேயரை எதிர்த்தார் ஆர்வத்தோடு அவர் ஆங்கிலேயரை எதிர்த்தார் ஆர்வத்தோடு குதித்தார் ஆங்கிலேயரை எதிர்த்தார் ஆர்வத்தோடு குதித்தார் தேவர் ஆங்கிலேயரை எதிர்த்தார் ஓடி குதித்தார் தேவர் ஆங்கிலேயரை எதிர்த்தார் 5 மாதம் மதுரையில அதற்கு அடுத்து வேலூரில 5 மாதம் மதுரையில அதற்கு அடுத்து வேலூரில செய்து வந்த சிகிச்சையால சிறிதளவு குணமடைந்து பெற்று நடந்தார் மதுரை திருநகரிலே இருந்தார் இதை பற்றி திருநகரிலே இருந்தார் தெளிவு பெற்று நடந்தார் திருநகரிலே இருந்தார் தெளிவு பெற்று நடந்த திருநகரில இருந்தார் நகர் பங்களாவில் தேவர் மயில திருநகர் பங்களாவில் தேவர் இருக்கையில சுலம் அது மங்கியது மணி எல்லாம் மக்கள் மனமும் கலங்க தேவர் மான்மருகன வணங்க தேவர் மான்முருகன வணங்க மக்கள் மனம் கலங்க தேவர் மான்மருகன வணங்க மனமும் கலங்க தேவர் மான்மருகன வணங்க மக்கள் மனம் கலங்க தேவர் மான்முருகன வணங்க தேவர் மான்முருகன வணங்க முத்து முக்கையத்தவர் எம்மன்னாறு சுப்பு முத்து முக்கையத்தவர் எம்மன்னாறு முத்துராமன் எஸ்எஸ்ஆரு அன்பழகர் என்மி நாடராஜனோடு சென்றார் இறுதி வணக்கம் செய்தார் ஏகத்தோடு சென்றார் அவர் இறுதி வணக்கம் செய்தார் ஏகத்தோடு இறுதி வணக்கம் செய்தார் குலத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் குலத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் மக்களையும் தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மரணங்கிடலாமோ அந்த மறைந்த
முகத்தை காண கலங்கிட விவரம் மறைந்த முகத்தை காண கலங்கிடலாமோ மறைந்த முகத்தை காணுமோ மறைந்த முகத்தை காண மனங்கலங்கிட விவரம் மறைந்த முகத்தை காண ஹரிராமன் வார்த்தை கட்டு தம்பி பரதாழ்வார் அண்ணனுட வார்த்தை கட்டு கண்ணீர வடிப்பாரோடு புலம்புவாரா என்ன ரகுராமா என்ன வார்த்தை சொன்னீர் அண்ணாட மருணியான ராமன் தேவி ஜானகியா ஒரு பாவமும் செய்யாத உத்தமி சீதையத்தா மனந்துணிந்து அழைக்க மாட்டேன் காட்டில் கொண்டு விடவும் மாட்டேன் அது நீதான எல்லாத்துக்கும் மதினி போல எங்களுக்கும் மதினி இல்ல மதினி வந்த நாள் முதல்ல அம்மார்கள் 3 பேரும் பாசம் கிடையாத நீ பாசம் ரொம்ப உண்டு எங்களுக்கு மாதா பாசம் கிடையாதண்ணா மதினி பாசம் ரொம்ப உண்டு அம்மார்கள் 3 பேரும் அன்னியாக நினைக்கவில்லை வாதம் மதித்திருக்கோம் ஏற்பட்ட மதினியை மனந்துணிந்து அழைக்க மாட்டேன் அவர்களை காட்டில் கொண்டு விடவும் மாட்டேன் பரதாழ்வா சொல்லு போது ராமபீரங்காதில் கேட்டு அதற்கடுத்த தம்பியான சந்தூருக்கனை வரவழைத்தாரே தம்பி சந்தூருக்கன் நீயாவது போயல்லவோ மதினியான ஜானகியை அவளை கவலாக கொண்டு போய் ஆட்டில் கொண்டு விட்டுவாடா கையில கொண்டு போய் மோசம் செய்து வாடா தனிமையில கொண்டு போய் தனிமையில கொண்டு போய் குல செய்து வாடா கொண்டு சொல்லும் போது அதில் கேட்ட தம்பியான சத்துருக்கன் வருவாரா என்ன ரகுராமா என்னாலையும் முடியாது மதினியத்தான் நடக்க மாட்டேன் கொண்டு விடவும் மாட்டேன் சத்துருக்கள் நான் சொல்லும் போது ஹரிராம பகவான் மூணாவது தம்பியான இளைய பெருமாளை வரவழைத்து தம்பி லட்சுமணா நீயாவது போயல்லவோ மதினியான ஜானகியை கொண்டு போய் ஆட்டில் கொண்டு விட்டுவாடா இவளோடு வாழ்ந்தோமானோடு இருந்தமான சீரழிவு எனக்கு ஜானகியோடு வாழ்ந்தேனான சங்கடங்கள் ரொம்ப உண்டு யாருக்கும் கேவலமா வையோகத்தில் வாழலாமா தம்பி இளையோனே நீயாவது போயல்லவோ மதினியான ஜானகியை கையில கொண்டு போய் மோசம் செய்து காட்டில் கொண்டு விட்டுவாய் ஹரிராமன்
சொல்லும் போது இளைய தம்பியான லட்சுமணனும் அண்ணனோட வார்த்தை கேட்டு கண்ணீர வடிப்பான கண்ணீர வடிப்பான குட்டி தம்பியா ரகுராமா ஹரிராம ரகுராமா அயோத்தியை ஆண்ட ராமா வார்த்தை சொன்னியான ஜானகி நில்லும் பத்தினி அறியாத உத்தமி இல்லையும் பத்தினி உலகம் தெரிந்த உத்தமி பாவமும் செய்யாதே உத்தமி ஜானகி மனந்து நின்று அழைக்க மாட்டேன் கொண்டு விடுவோம் மதினி வந்த நாள் முதல் பொருந்தம்மார்கள் 3 பேரும் அம்மா பாசம் கிடையாது அன்னை பாசம் ரொம்ப உண்டு மாதா பாசம் கிடையாது மதினி பாசம் ரொம்ப உண்டு அம்மார்கள் 3 பேரை ஊட்டி ஊட்டி வளர்த்ததோடு உத்தமி ஜானகி அன்னாருட வார்த்தையாலே கொண்டு போய் காட்டில் கொண்டு விடவே மாட்டேன் எந்த உயிர் போனாலும் காரியத்தை செய்ய மாட்டேன் பெருமாள் சொல்லும் போது என்ன நினைத்தார் தெரியுமா? அவர் என்னையா நினைக்கிறார்? மூத்த தம்பி பரதனும் முடியாது என்று சொல்லிவிட்டானே. இந்த பரதாழ்வார் முடியாதுன்னு சொல்லிட்டாரே. இளைய தம்பி சத்துருக்கனும் முடியாது என்று சொல்லிவிட்டான். அவனும் முடியாதுன்னு சொல்லிட்டான். கடைக்குட்டி தம்பியாவது கேட்பாம்னு நினைச்சோம். அவனாவது நினைச்சோம், இவனும் கேட்கலையே. இளைய தம்பி பெருமாள் லட்சுமணனும் முடியாதுன்னு சொல்லிட்டானே. நமக்கு தம்பிமார் 3 பேர் இருந்தும் அண்ணனுடைய சொல்லை கேட்கவில்லையே. கேட்கல. ஆபத்துக்கு நாம உதகலையே. அதனால என்ன இந்த 3 தம்பிமாரோடு நம்ம இருக்கணுமா? 3 தம்பிமார் கூட நம்ம இருக்கணுமா? இந்த உயிரை வச்சு நம்ம இருக்கவே கூடாது. இருக்கப்படாது. இந்த உயிர் இருந்தா என்ன, இந்த உயிர் இல்லாட்ட என்ன? உயிர் என்ன கட்டு போகுது? அவனும் முடியாத நெட்டாய், அவனும் முடியாத நெட்டாய், இவனும் முடியாத நெட்டாய். பரிபூர்ணம் நம்பி இருந்த இந்த மாதிரி நம்பிக்கை தர மாட்டாங்க. எல்லாம் கூட பிறந்த அண்ணன் தம்பியா? அண்ணன் தம்பியே கிடையாது. சரக்கு அடிக்க மட்டும் தமிழ் அண்ணன் தம்பி வந்துருவாங்களா? தம்பியா இருந்தா அண்ணன் சொல்ல கேட்கணும். டக்குனு ஒரு கட்டிங் வாங்கி கொடுக்கணும். அவங்களா தம்பி. ஆமோ அமையா. இவனும் சொன்னதை கேட்க மாட்டாங்க. ஆமா, அவர் நேரத்தில் ஒரு குவார்டர் கட்ட வாங்க மாட்டாரு. இனி இவங்களுக்கு கூட நம்ம இருக்கணுமா? இருக்கப்படாது என்று ராமபிரானாகப்பட்டவர் ஆமோ அமையா அறையில இருந்த உறவாளை உருவினார். அப்படிலாம் போகப்படாது ஐயா, கொஞ்ச நாள் போட்டோம். ராமபிரான் தற்கொலை செய்ய நெஞ்சில ஓங்கி குத்துறார். ஓங்கி குத்த வர அப்படி பாப்படாதியா உடிமையா. விளையாட்டுக்குனாலும் இந்த கம்ப வச்சு நான் நெஞ்சில குத்த போறேன். அப்படி போகப்படாத ஐயா, கொஞ்ச நாள் ஜாலி வாங்கிருக்கலாம். பாவியலா கொடுத்துக்காரரு கொஞ்ச நாள் 3 மாசம் வில்லடிக்கணும், வில்லடிச்ச பிறகு நெஞ்சில குத்துங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வேணா போயிருங்க. சண்டால நீசப்பாவிய உடுக்குக்காரன் உடுக்கார நீச முடியும்ல. அவன் நமக்கு தம்பி. யாரு? உடுக்காரன். ஓ, நம்ம தம்பி. அண்ணன் நெஞ்சில குத்தி மாண்டாலும் பரவாயில்ல, கட்டி கொடுக்க மாட்டேங்கல.
இந்த பேதில போவான் அண்ணன் பொண்டாட்டிய சேர்த்துக்கலாம் நினைக்காம போலுக்கு. ஏ சண்டால போய் அங்கல அடக்காமலுக்கு அம்மா அதனால கம்ப விடுங்க அண்ணாவி நெஞ்சில குத்துட்டும் 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 குத்துட்டும்னு உடுக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயா நல்லதுன்னு அது அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி என்னய்யா அப்படிலாம் சொல்லாதுங்க. அப்படிலாம் இப்ப படம் அப்படிதான் ஓடுது. அண்ணனுடைய மனைவி எல்லாம் அம்மா மாதிரி, அதெல்லாம் பழைய காலம் ஐயா. தமையனுடைய மனைவி எல்லாம் தாய் மாதிரி நினைக்கணும், பெத்த தாயா நினைக்கணும். அப்படி இப்ப எந்த படம் ஓடுது? அப்படி நினைச்சவன் நல்லா இருப்பான். ரொம்ப நாள் வண்டி ஓடுவான். மடியில போட்டு இறங்கலாம் பிளான் பார்த்தாங்க. அப்படிதான் இருந்தான். இப்ப பிரிச்சு மேய்ஞ்சிருவான். அண்ணனுடைய மதினி எல்லாம் அம்மா மாதிரி நினைக்கணும். அம்மோ அம்மையா அப்படி வாழ்க்கையில ஒருவன் நினைத்தானால் அவன் நல்லாவே இருப்பான். ஆமா ரொம்ப நாள் நல்லா இருப்பான். ஆனா குடத்துக்கார சொன்னது மாதிரி அது இப்ப நடக்காது. அம்மா நடக்காது நடக்காது. இப்ப முக்காய் இப்ப அப்படிதான் ஓடுது. இப்போ அண்ணன் பொண்டாட்டி ஆள் கொஞ்சம் நல்லா இருந்தா போதும். அண்ணனை செய்வனை வச்சு தம்பி கொன்னே தீத்துருவான் அண்ணன் பொண்டாட்டி சேர்க்கிறதுக்கு. நம்ம அடுத்த படத்தை வாட்டிடுவான். அவன் நல்லா இருப்பானா? விளங்க மாட்டான். சண்டால நிச்சயம் முடியுவான். ராமவீரா நெஞ்சில குத்த போகும்போது ஆமோ ஆமையா அதை இளைய பெருமாள் கண்ணால கண்டா. கண்ணாலே கண்டார். ஐயோ பாவி தெய்வமே, ஐயோ பாவி தெய்வமே, நாம அண்ணனுடைய இடத்துல முடியாதுன்னு சொன்ன உடனே ஆமாமையா நம்ம அண்ணன் அல்லவா தற்கொலை செய்ய பார்த்தா. தற்கொலை செய்ய பார்த்தார் அல்லவா. அண்ணனை இழந்தமானா. ஆமா இப்பேற்பட்ட அண்ணன் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் அண்ணன் நமக்கும் அண்ணனா. ஆமா நமக்கு எல்லாத்துக்கும் அண்ணன் கிடைச்சா நமக்கு அண்ணன் கிடைக்கல. எல்லாத்துக்கும் ராமன் நமக்கும் ராமனா. ஆமோ ஆமையா இந்த மதினி போனா இன்னொரு மதினி நாளைக்கு வருவா. வருவா. கருப்பி போனா ஜோப்பி வருவா. ஜோப்பி போனா கருப்பி வருவல்ல. அதான கேட்டேன். இந்த மதினியை கொண்டு போய் இன்னைக்கு காட்டுல விட்டுட்டு வந்தோம்னு சொன்னா. ஆமா அவள் லைஃப்ல மறக்கவே கூடாது. நாளை காலையில நம்ம அண்ணனுக்கு இன்னொரு கல்யாணம். ஆமா ஒரே கல்யாணம் பண்ணிடலாம். கருப்பி வந்தானு செவப்பி வந்தானு நமக்கு மதினி தானே. நமக்கு மதினி தானே ஐயா. அண்ணனை இழந்த மானா இப்படி ஒரு அண்ணன் நமக்கு கிடைப்பானா? இப்பேற்பட்ட அண்ணன் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. இளைய பெருமாள் ஆமோ ஆமையா அண்ணன் கழுத்தில் இருந்த உறவாளை கட்டியாக பிடித்தா. ஆமோ ஆமையா என்ன ரகுராமா ஹரிராமா ரகுராமா என்ன அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் உள்ளையும் செய்ய வேண்டாம். தம்பி இளைய பெருமாள் போறேன் ஜானகி கொண்டு போய் கொண்டு விட்டுவாள். கொண்டு போய் மோசம் செய்துவாள். ரகுராமா ஏ அண்ணா ரகுராமா உண்மையை சொன்னேனால் மதினி என்னோடு வரமாட்டார்கள் அண்ணா. ஆமா ஆமண்ணா. என்ன சொல்லி நான் அழைப்பதண்ணா? எப்படி அழைத்து செல்வதண்ணா? அதுதான் எனக்கு புரியவே இல்லை அண்ணா. நன்றாக விளக்கி சொல்லுங்கள் அண்ணா. இந்த இளைய பெருமாள் சொல்லும் போது வீரன் யாரு சொல்லு தம்பி இளையோ ஒரு காலத்தில் 3 பேர்களும் ராமனும் சீதையும் இளைய பெருமாள் லட்சுமணன் 4 வருடகாலம் பஞ்சவடி தீர்த்தத்தில் சாலையில் இருக்கும் போது அணிவரிக்க போன போது மதினியான தேவி ஜானகி என்னுடைய இடம் அறியல. ஒரு அழகான வரத்தை கேட்டாப்பா. என்ன வரம் கேட்டாங்க? சுவாமி அயோத்தி மன்னா 14 ஆண்டு காலம் இந்த மனத்தில் நம்ம வாழ்ந்தாலும் நாட்டில் இல்லாத சுகமெல்லாம் இந்த காட்டுல கிடைக்கும் சுவாமி. நாட்டில் இல்லாத சுகமெல்லாம் இந்த காட்டுல கிடைக்கும் ஐயா. மரங்களை பாருங்கோ. ஆமோ அமையா மரம் செடி கொடிகளை பாருங்கோ. அம்மா என்ன இயற்கை காத்த பாத்தீங்களா? பழங்களை பாருங்கோ. அம்மா அருமையா இருக்கு ஐயா. காட்டில் வாழக்கூடிய மிருகங்களை பாருங்கோ. அந்த மிருகங்களை பாருங்கள் ஐயா. 14 ஆண்டு காலம் இந்த வனவாசம் முடிந்து நாம் அயோத்திக்கு போனாலும் அயோத்திக்கு நம்ம சென்றாலும் இன்னும் ஒரு தடவையாக ஆமோ அமையா வனம் பார்ப்பதற்கு என்ன அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்று கேட்டா தம்பி. அம்மா அன்று கேட்டால் என்கிட்ட கேட்டா
அன்னைக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என்னங்க சொன்னீங்க? அம்மா ஜானகி பெண்ணானவளே, ஜானகி பெண்ணானவளே, காலம் வரும் நேரம் வரும் அம்மா உன மனம் பார்க்க அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன் தம்பி. காலம் வரும் நேரம் வரும் அப்பா அம்மா நேரம் பாக்கலாம். அத போய் நீ இப்ப ஞாபகப்படுத்தினையானா? அம்மா இப்ப ஞாபகப்படுத்துமா? மனம் பார்க்க வேணும் என்று ஆசைப்பட்டு வருவாள். மனமதில கொண்டு போய் மனத்தில் விட்டு வாடா தம்பி, கையில கொண்டு போய் மோசம் செய்து வாடா. நான் சொல்லும் போது பெருமாள் லட்சுமணன் சம்மதித்து அவதைகளை அடக்கி கொண்டு இளைய பெருமாள் வாசல் தன்னதியிலே அந்நியர மதுரை அம்மா, அந்நியர மதுரை அம்மா, நம்முடைய அந்நியர மதுரை அம்மா சத்தங்காட்டு அண்ணா ஏகி வராள் ஜானகி அவ யாருட்டு பார்ப்பாளா? குழந்தை நீடோ நார் முகத்தை பார்த்து குழந்தை இளையோனே அவ்வளவு நேரம் போல அழைத்த விவரம் தேவி கேட்கும் போது தேவி மரியாதை அந்த சீதா தேவி இளைய பெருமாள் அதை சொல்வாயே. அந்நியர மதனியம்மா ஒரு காலத்தில் தமிழ் 3 பேர்களும் வடி திருத்தத்தில் சாலையில் இருக்கும் போது நுடையிடம் மாறியில இன்னும் ஒரு தடவையா பார்க்க வேணும் என்று அண்ணனிடம் கேட்டதால் அதற்கு இப்போ சமயம் எங்கள் அண்ணன் ரகுராமன் உங்களையும் அழைத்து கொண்டு பார்க்க வேணும் என்று எங்கள் அண்ணன் சொன்னதால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் 2 பேர்களும் பார்க்க வேணும், மனங்களையும் பார்க்க வேணும். சீக்கிரமா புறப்படுங்கோ. இளைய பெருமாள் சொல்லும் போது இளைய பெருமாள் அது சொல்வார். பிள்ளையார் கொள்ளம் மதிலே குறிச்சி நகரில் ஆண்டு வாரும் எனது அருமை தம்பியான கருப்ப சுவாமி கோமரத்தாடி பொறுமைக்கு தருமரையோ உடையது இல்ல கருணரையோ. அன்பு தம்பி, அன்பு தம்பி சகலகலா வல்லவன் அல்லவா? நம்ம தம்பி பார்க்காத தொழிலே கிடையாது, கிடையாது, கிடையாது. காய்கறி வியாபாரமா அவர்தான், மரம் வியாபாரம்னா அவர்தான், அவள் தான். இப்ப பாத்தீங்கன்னா மைக்கு செட்டு உரிமையாளர், மைக்கு செட்டு உரிமையாளர், ஒலிபரப்பு உரிமையாளராகவும் இருக்கிறார் நம்ம தம்பி. அன்பு தம்பி பேச்சு தேவர் என்பவர்கள் அவர்கள் தம்பியான பேச்சு தேவர் திருக்கரத்தினால் 100 லட்சம் கொண்டு வந்து அன்பளிப்பு செய்து உங்கள் உடவாசல் எல்லாம் கருப்பசாமி கிருபையாலே ஞானம் போல் வாழ வேணும் கள்ளவாய் மாடன் அருளாலே அழைத்து வாழ வேண்டும் வாழணும் 100 கோடி வாழணும் 100 கோடி மலை முருகன் சன்னதி
தேவி ஜானகி ஆனந்த சந்தோஷமா அன்புடனே சொல்லுவாளா என் கொழுந்த இளையோனே நேரம் பொறுத்திருந்தோ அரமனைக்குள் நானும் போய் மாமிமார் இடமாறியிலே சீதாதேவி சொல்லிவிட்டு பார்க்க வாரேனையா அது வரைக்கும் பொறுத்திருந்தோ என்று சொல்லி ராமன் தேவி மனம் பார்க்கும் ஆசையால அரமனைக்குள் வருவாளா ஆனந்த சந்தோஷமா மாமி மரவர வளைத்து மாலை வரவழைத்து மருமகாயாது சொல்வாள் ராமன் தேவியான ஜானகி பெண்ணானவள் சரி அவளோ அரண்மனைக்குள்ள வந்தா வருகிறா அங்கே மாமிமார்கள் 3 பேரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கோசலா தேவி ஆமையா அந்த கைகேசி பெண்ணானவள் சுமுத்திரா தேவி என்று சொல்லக்கூடிய 3 மாமிமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அங்க சம்பர்மஞ்ச கட்டிலில் அமர்ந்திருக்கின்ற போது ராமன் தேவி அருகாமையில வந்தா வருகிறா அத்தையரே மாமிமார்களே மாமியரே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வனம் பார்க்க போகிறேன் அம்மா. அம்மா வனத்துக்கு போயிட்டு வரேன் அத்தை. நான் வனம் பார்க்க போகும்போது என்ன வழி அனுப்பி வைங்க அம்மா. அம்மா ரொம்ப சந்தோஷமா வழி அனுப்பி வைங்க அத்தை அப்படின்னு சீதாதேவி சொன்ன உடனே மூத்த மாமியா கையில பிடித்தா. ஆமா கையை பிடிச்சு ரொம்ப வருத்தப்படுதா. இந்த வெத்தலைய போடுறதுக்கா இந்த சத்தம். நாங்க வெத்தலை போட்ட ஜோக்குல ஏன்னா வெத்தலை போட்டா தான் உறக்கம் இல்லாமலாது இருக்கலாம். ஆமையா அந்த மூத்த மாமியா கோசலா தேவி சீதா பிராட்டி கைய பிடிச்சா. அந்த அருமைமா கைய பிடிக்கால அம்மா அம்மா ஏ மருமகளே சீதா பிராட்டியானவளே சீதா தேவியானவளே உனக்கு தெரியாத ரகசியம் ஒன்றும் இருக்கம்மா. அம்மா உனக்கு தெரியாத ரகசியம் ஒண்ணு இருக்கு. உனக்கு தெரியுமா? உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சோம் சொல்ல முடியலம்மா. அதுக்கு டயம் கிடைக்கலம்மா. இப்பதான் நல்ல டயம் வந்திருக்கு. அது என்ன ரகசியம் அத்தேன்னு கேட்டேன். அம்மா கேட்கணும்ல, விவரம் கேட்கணும்ல. அம்மா சீதா பிராட்டி மருமகளே அம்மா சீதாதேவி மருமகளே ஆசை மருமகளே நீயோ கர்ப்பமாக இருக்கம்மா, சூலாக இருக்கம்மா, உண்டா இருக்கம்மா. அம்மா ஏன் குண்டா இருக்க? அப்படியே குழந்தை உண்டா இருக்கம்மா இன்னைக்கு. ஓஹோ குழந்தை உண்டா இருக்காங்களா? அதனால அம்மா ஜானகி பெண்ணானவளே வனங்கள் பார்ப்பதற்கு போக வேண்டாம் அம்மா. ஆமா ஆண்டவன் அருளால 10 மாதம் சுமந்து குழந்தையை பெற்ற பிறகு நீ குழந்தையை பெற்று எடுத்த போது குழந்தையோடு வனம் பார்க்க போகலாம் அம்மா. அம்மா குழந்தை பெற்று எடுத்துட்டு போலாமே. அது வரைக்கும் வனம் பார்க்க போக கூடாதம்மா. அம்மா நீ போக கூடாதம்மா. சூலோடு கர்ப்பத்தோடு இருப்பதனால அந்த நடையை கடக்கப்படாத. தங்க ரதத்துல உட்கார்ந்து வனம் பார்க்க போனையானா, நீ வனம் பார்க்க போனையானா தங்க ரதமானது மேடு பள்ளம் ஏறி இறங்கும் அம்மா. ஆமோ ஆமையா உன்னுடைய கருவுக்கு சேதம் வந்து சேரும் அம்மா. உன்னுடைய கருவுக்கு சேதம் வந்துடும் அம்மா. அதனால மருமகளே வனம் பார்க்க போக வேண்டாம்னா மூத்த மாமியா கோசலாது. அந்த மூத்த எவ்வளவோ சொல்லுதா, படிச்ச அணுகுள்ள ஆள் இல்ல. அப்பமாவது சீதாதேவி சரின்னு சம்மதிச்சாளா? சம்மதிக்க மாட்டாள்ல. அப்ப வேற எதுல சம்மதிக்க மாட்டா. அத்தையரே மாமிமாரே நான் ஒத்தையிலேயே அத்தை வனம் பார்க்க போறேன். என் குழந்தை கூட தானே போறேன். எனக்கு துணையாக என் குழந்தன் இளைய பெருமாள் என்னோடு வருகிறார். என் குழந்தை என் கூட வருவாரு. அவர் உயிரை கொடுத்தாவது என்னை காப்பாற்றுவார். அவர் உயிரை கொடுத்து ஏன் உயிரை காப்பாற்ற மாட்டாரா? 1 வார காலம் மட்டும் வனங்களை பார்த்து விட்டு ஆமா 1 வாரம் வனத்தை சுத்தி பார்த்து அடுத்த வாரத்துல நான் வீட்டுக்கு அரமனைக்கு வந்துடுவேன் அம்மா. ஆமா நாங்க 2 பேரும் வந்துருவோம் அத்தை.
நான் யார் சொல்லை தட்டி வாழ்ந்தாலும் உங்க சொல்ல இன்னைக்கு நான் தட்டிருக்கேன். என் கணவனுடைய சொல்லை நான் தட்ட முடியாதம்மா. என் வீட்டுக்கார பேச்ச இன்னைக்கு நான் தட்ட மாட்டேன். நான் ரொம்ப வனம் பார்க்க ஆசையில இருக்கிறேன் அம்மா. வீட்டுக்கார பேச்ச என்னைக்கு தட்ட மாட்டேன். முடிஞ்சா உட்கார்ந்துருவேன். அதனால வனம் பார்க்க போகிறேன்னு பிடிவாதமா நினைச்சேன். அம்மையா அத காதுல கேட்ட ஜானகி பெண்ணானவள் சொன்ன வார்த்தையை கேட்டு மாமிமார் 3 பேர்களும் வந்து அம்மையா அம்மையம்மா ஜானகிய வனம் பார்க்க போனாலும் ஒரு வார காலம் மட்டும் வனங்களையும் பார்த்து விட்டு அடுத்த வாரம் வந்திடம்மா புலி சிங்கம் வாழும் வனமதில போகாதம்மா மாமிமார்கள் 3 பேரும் சூலோடு போராள் என்று கட்டுவாழ சாதம் புளிச்சாதம் பொங்கல் தக்காளி சாதம் விதமா கட்டுவாழ பலகாரங்கள் செய்தாளே அல்வாயும் சிலேபியும் கட்டி அல்லோ சீதாதேவி கரமதில கொடுத்த போது ராமன் தேவி ஜானகியும் பட்டணத்தை கையில் வாங்கி மாமிமார்கள் காலை தொட்டு நமஸ்காரம் செய்வாள். ராமன் தேவி ஜானகி பெண்ணானவள் மாமிமார் கால தொட்டு கால விழுந்து வணங்கியிருக்காயா? அந்த காலத்துல ரொம்ப பக்குவமா வணங்கியிருக்கா. இப்ப உள்ள மருமக்கமார பாத்தீங்கன்னா மாமியா காலை வாரி விட்டுருவா. காலை வாரி விட்டுருவா. கிளவி சோழி முடிஞ்சாதான் புருஷனை நம்ம கையில வச்சுக்கலாம்பா. இவ என்னைக்கு போறாளோ அப்பதான் அவர் நம்ம பக்கத்துல வச்சுக்கலாம். கேடு கட்ட கிளவி என்னைக்கு போய் சேர்ந்தாலோன்னு பாதி பேர் கோயிலா கும்பிடுதாள் ஐயா. கோயிலா கும்பிடுதாள் ஐயா. கிளவி போனாத்தான புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிடலாம். புருஷன் அப்பதான் என்ன சொன்னா மண்டே ஆட்டு போவான். அதானே அவ கால தொட்டு வணங்குவாள மாமி மாறே மனம் பார்க்க போய் வாரே சொல்லி விட்டு பார்ப்பதற்கு வருவாங்களா விட்டு வார போது கற்போமையோ விட்டு வார போது 40 நாள் கற்போமையோ தெரியாமல் ஜானகியா இளைய கொழுந்தல் தஞ்சம் வந்து எரிவாராள் ஜானகியா. அரண்மனையில் வரும்போது அரண்மனையில் வளர்த்து வந்த ஆசையான பச்சை கிளி தேவி போராள் என்று அக்கா என்று சொல்லி குரலும் போட்டிடுமா அதையும் மீறி வருவாளா வாசல் வார போது
போது வலது காலை எடுத்து வைத்தாள் எடுத்து வைத்தாள் வாசனடை தட்டுதையா தட்டுதையா வலது காலை எடுத்து வைத்தாள் எடுத்து வைத்தாள் இடநடையும் அடிக்குதையா அடிக்குதையோ மாமிமார்கள் ஓடி வந்து மகளை வழிமறித்த வழிமறித்தே மாயம்மா ஜானகியா மனம் பார்க்க போக வேண்டாம் வாசப்படி தட்டு ஆனாலுக்கு மோசம் இடநடையும் தட்டு எங்கு வந்து சேர மாட்டேன் பார்க்க போக வேண்டாம் கோசலையாள் சொல்லும் போது தேவி ஜானகியாள் அத்தையர மாமி மாறே மனம் பார்க்க போகும் போது வாசப்படி நாச்சியாடும் வழி அனுப்பி வைக்கூறாளே இடநட நாச்சியாடும் யார் எடுத்து பார்க்காளே எல்லாவும் கவலை வேண்டாம் தன்னார் வரும்போது எல்லாவும் கவலை வேண்டாம் ராமந்தேவி ஜானகியாள் பலவாசல் வந்த போது அந்த ஒண்ணு அழுகுரல்லோ ஒண்ணு பூக்கள் சத்தம் அது பெண்ணோரே இளங்காத முன்னால கிழவியாள் நச்சின்னு என்ன கூட எதர கண்டா ஜானகி பெண்ணானவள் ஊரை விட்டு வரும்போது அவளுக்கு ஒரு மாத கர்ப்பம் அல்லவா நாட்டை விட்டு வரும்போது 40 நாள் கர்ப்பம் அல்லவா வரு விதி தெரியாமல் வருவாளாம் ஜானகி பெண்ணானவள் அந்த ஜானகி பெண்ணானவள் அவர் அத வீதியில் வர போது இளவ
வலது மேடை மேலே நடையில் மேலே அந்த உப்பரிய மாளிகையில் அதிராமன் நின்று கொண்டு சீதாதேவி அழகை கண்டு கண்ணீரையும் வடிப்பாங்க கடவுள்ள நரகுராமன் ஐயோ பாவி தெய்வம் கண்ணருட வார்த்தையால ரவி ஜானகியும் புலி சிங்கத்துக்கு இரையாக போகிறாளே ராமவீரனானவர் சீதையை பார்ப்பது நம்ம பேசுவது போட்டியை பார்ப்பது மகிழ்ச்சியோடு வாழ்வது சீதாதேவி அழக கண்டு ஸ்ரீராம பகவானும் நீரையும் அடிப்பார் ராமன் தேவி பார்க்கலையே அடுத்த ரதவீதி வரும்போது குழந்தம்மார் 2 பேரும் சத்துருக்கன் பரதனும் போற அழகை கண்டு ஐயோ பாவி தெய்வம் மன்னாருட வார்த்தையால் மதினியான ஜானகியா புல்லை சிங்கத்திற்கு இரையாக போறார்களே மதனியத்தம் பார்ப்பது போடு பேசுவது போரை பார்ப்பது போடு பேசுவது போமார் 2 பேரும் நீரையும் வடிக்கும் போது காணவில்லை ஞானகியா சாலைக்கு வருவாள் சாலைக்கு வருவாள் ராமன் தேவி ஜானகியா மங்கை தங்கரதம் தன்னலே வலது கால எடுத்தல்லவோ மதில்லை அரும்போது வலது கால் தவறுதை வலது முட்டில் அடிக்குதையா ரத்தம் அது வருகுதையா ரத்தத்தை கண்டபோது இளைய பெருமாள் இடமாறியா ராமன் தேவி சொல்லுவாள் என் குழந்தா இளைய பெருமாளே அரண்மனையை விட்டு நான் ரதச்சாலைக்கு வருவரைக்கு நான் கண்ட ஜமனங்களும் சரியில்லை குழந்தா சரியில்லை குழந்தா அதையும் மீறி நான் பந்தே விட்டேன் ஐயா ஆமாமையா இப்ப ரதத்துல ஏறும்போது வலது கால் தவறி வரது முட்டுல அடுக்கி குழந்தா என் முட்டுல இருந்து ரத்தமானது வடிகிறதல்லவா ரத்தமானது வடிதையா இதுக்கு மேலையும் வனம் பார்க்க போக வேண்டுமா இதுக்கு மேலையும் வனம் பார்க்க போக வேண்டுமா குழந்தா நாளைக்கு வேணா போயிடுவோமே இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பாப்பமே இளைய பெருமாள் இடம் ராமன் தேவி சொல்லும் போது இளைய பெருமாள் யாரு சொல்வார் உங்களோடு வரும்போது கவலை வேண்டாம் முன்னாலே யானை வந்தார் புலி வந்தால் கரடி வந்தார் என் உயிரை கொடுத்தால் உங்களையும் காப்பாற்றுவேன் கவலை வேண்டாம் மாதிரில யாரிடம் பார்க்க போயிடம் பெருமாள் சொல்லும் போது ராமன் தேவி ஜானகியா
என்று நம்புவாள் மதில யாருவாள் மதில இருக்கும் போது இளைய பெருமாள் லட்சுமணனும் சட்டை கையில் எடுத்து யானை குதிரைகள் கையால் அடிப்பார் ரதம் பொறுப்படுவது ரதம் நகுழுதை அறிவிதியும் தெரியாமல் மனமாதி பட்டத்தில் சாலை வழியாக மதுதான் வருவதை தங்கரை வார போது தங்கரை வாரத்தில் ஒருவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கானே மீறி வருவாள் அதத்துக்கு முன்னாலே நல்ல பாம்பு வாடி வந்து அடுத்து மறித்திடும் அதையும் மீறி வருவாள் நன்னரிலே ராமன் தேவி வரும்போது அயோத்தி மக்கள் எல்லாம் கூட்டமா நின்று கொண்டு யாரேட்டு பார்த்தாரா சீதையுட அழகை கண்டு அயோத்தி மக்கள் எல்லாம் போல கண்ணீரை எல்லாம் ஜோரவிட்டு அயோத்தி மக்கள் எல்லாம் மனமதில எண்ணுவாரோ பாவிதை அண்ணாருடைய வார்த்தையாக சீதாதேவியானவளுக்கு போராடு சீதை இல்லா திருநாடு சீரழித்து போகும் ஜானகி இல்லா திருநாடு சங்கடங்கள் வந்து சேரும் சீதாதேவி இல்லையானால் அயோத்தி பட்டணம் 2 வருட காலம் மழை பெய்யாது விளையாது நல்ல மழையும் பொழியாது அயோத்தி பட்டணம் இருந்த ஊரு ஆலைமனமா போயிடும் சீதாதேவி பின்னாலே போனாலும் அயோத்தி மக்கள் எல்லாம் கண்ணீரையும் வடிக்கும் போது ஜானகியா இளைய பெருமாள் இடமாறி ஜானகியாள் இளையோன் பார்க்க போறது அயோத்தி மக்களுக்கு எள்ளளவும் கவலை இல்லை எள்ளளவும் மனமும் இல்லை நீரையும் அடிப்பதற்கு காரணத்தை சொல்லிடும் திருப்பிடும் அரண்மனைக்கு போயிடும் சீதாதேவி சொல்லும் போது சீதாதேவி இந்த அயோத்தியாபுரி மக்கள் எல்லாம் உங்கள் மேல போராமையில கண்ணீரை வடிக்காங்க மதினி கண்ணீரை வடிக்காங்க மதினி சீதா பிராட்டி மட்டும் ஆமா ஐயா ஒன்றுக்கு 2 தடவை வனம் பார்க்க போகிறாளே அவ போறாளே நமக்கு ஒரு தடவை கூட அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே அந்த பாக்கியம் நம்மகிட்ட கிடைக்கல அயோத்தி மக்கள் எல்லாம் போராமையில கண்ணீரை வடிக்காங்க மதினி அம்மா வடிக்காங்க மதினி அதெல்லாம் நீங்க என்ன நினைக்கப்படாது ஆமோ ஆமையா உங்களுக்கு உயிருக்கு உயிரா நான் வருகிறேன் அல்லவா வருகிறேன் அல்லவா மதினி அதை மட்டும் பாருங்க அம்மா வேற காரியம் சிந்திக்காதீங்க என்று இளைய பெருமாள் சொல்லும் போது சம்மதித்தாள் அதில இருப்பாள் அயோத்தி தன கடந்து அழகு ரதம் வருவதை அவனுடைய ஆசிரியமோ ரதமதுதான் வருவதை அவனுடைய ஆசிரியம் அதனையும் கொள்ளந்தனும் ரதத்தை விட்டு இறங்குவாள் வந்த சாப்பாட்டை சாதம் சாப்பிட்டாள் குடிப்பார் அவனுடைய ஆசிரியம் அந்த இரவு தங்கிய நாள் காலையில் அவசரம் இழந்தறிந்து நீராடி பெருமாள் ஜானகி சூரிய பகவானை 2 பேரும் சார்ப செய்து அதுதான் வருகுதையா 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 நம்முடனே அது சமயம்
மலையா நல்ல உயர்ந்த மலை